ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்ததுனால அந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே கூட நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு நிச்சயம் இருக்குது, ஒரு பெரிய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுதலின் செய்தி. ஓகே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 4 சுவிசேஷங்களிலும் பல இடங்களிலே பல மக்களோடு கூட அவர் பல காரியங்களை உயிர்த்தெழுந்தவராக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயுல அது எழுதப்பட்டிருக்கு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களும் உயிர்த்தெழுந்த இயேசு பல நாளில் அவர் பூமியிலே அவர் தம்முடைய சீஷர்களை ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் 500 பேருக்கும் அதிகமானவர்களை அவர் சந்தித்து கடைசியில் அவர் அந்த ஒலிவ மலையில் இருந்து அவர் பரம் ஏறி போனார். சரியா, 40 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள், தம்மோடு கூட இருந்தவங்க, தம்மை பின்பற்றினவர்கள் என்று அநேகரை சந்தித்து அநேக காரியங்களை 40 நாள்னு அவர் நிறைய பேசியிருப்பார். ஆனால் பைபிளில் எல்லாம் கொடுக்கப்படலை. ஒரு சில முக்கியமான காரியங்களை ஆவியானவர் எது சபைக்கு தேவையோ அந்த காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். 4 சுவிசேஷங்களையும் அவர் பேசின அந்த முதல் வார்த்தை அல்லது அந்த முதல் சென்டென்ஸை எடுத்தா அதுலேயும் ஒரு முழுமையான ஒரு மனிதனுக்கு வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் அதில் அதை வாசித்த போது கண்டேன். அப்போ அதையே இந்த நாளிலே சபைக்கு சொல்ல எனக்குள்ள ஆவியானவர் ஒரு ஏவுதலை தந்தார். ஏன்னா இந்த 4 சுவிசேஷங்கள் நம்ம எல்லாருமே அடிக்கடி வாசித்திருப்போம். அந்த கடைசி 1 அல்லது 2 சாப்டரில் தான் அவருடைய உயிர்த்தெழுதல், பின்பு அவர் மக்களை சந்தித்து பேசிய காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 4ம் சற்று வித்தியாசமாகத்தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தான் கையில் எடுத்துக்கொண்டு வீணரான மனிதர்கள், வீண் கதைகள், வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறது, பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவர் உயிர் தெழுந்ததை ஆவியானவர் திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கம் தன் குட்டியை வாயில் வைத்திருக்கு. இப்போ இடது பக்கத்தில் உள்ள அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தன் குட்டியை என்ன செய்கிறது மாதிரி தெரியுது. அது என்ன செய்யுது? அந்த குட்டியை வாயை வச்சு கவ்வி அது ஒரு வேளை நடந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதற்கு இருக்கலாம். ஆனால் அதையே அந்த பக்கத்தில் கேமராவை வச்சு பார்க்கும்போது அந்த சிங்கம் அந்த குட்டியை என்ன பண்ணுற மாதிரி தெரியுது, கடித்து விழுங்குற மாதிரி இருக்குது. ஒரே பாஸ்டர் தான், ஒரே சிங்கம் தான், அதனுடைய வாயில் இருக்கிற ஒரே குட்டி தான். ஆனால் 2 பக்கத்தில் இருந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது அது 2 வித்தியாசமான தோற்றங்களை நமக்கு தருவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் தன்னுடைய, அதாவது மகதலேனா மரியாள் தான் முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தவள், பார்த்தவள். அதுவே இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும், மகதலேனா மரியாள், மற்ற இன்னொரு மரியாள் என்று, இன்னொரு இடத்துல இன்னொரு மரியாள், 3 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல பேதுரு. இப்படி வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதனுடைய அந்த விளக்கத்துக்கு தான் நான் இந்த படத்தை காட்டுறேன். ஒரே காரியம்தான், ஆனால் வேறு வேறு ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது அது வேறு தோற்றத்தையும் ஒரு வேறு விதமான முடிவையும் வரத்தக்க விதத்தில் காட்டப்படுவது போல அந்த நேரம் சீஷர்கள் சற்று குழப்பத்தில் இருந்தாங்க. அவங்க நம்மளை போல மனிதர்களாக நிறைய சந்தேகத்தோடு நிறைய பயத்தோடு தங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த ரோமர்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் போர் வீரர்களுக்கும் பயந்ததுனால அந்த நடுக்கத்தில் ஒரு பக்கம், அந்த பயத்தில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஹீரோ போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நேர்த்தியான உபதேசத்தை தங்களுக்கு தந்து கொண்டிருந்த தங்கள் தலைவர் இப்பொழுது இல்லை, அவர் மரித்து விட்டார், அவர் அடக்கம் பண்ணியாச்சு,
அதற்கு அடுத்தவர் சொன்ன அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு விசுவாசிக்கும் போது அறிக்கையிடவோ அதற்கு ஏற்றாற்போல முன்னேறி செல்லவோ அவர்களால் முடியாத ஒரு சாதாரண சூழ்நிலையில் வேறு வேறு காரியங்கள் இந்த இடத்துல வேறு வேறு கோணத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தவர் பேசிய அத்தனை வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரால் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் உண்மையே, அத்தனை வார்த்தைகளும் நிச்சயமே. அந்த வார்த்தை எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நாளிலே? அந்த வார்த்தை நான் சொன்னது போல ஒரு முழு சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில தருகிறது. எதற்காக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, யோவான் 1:14 வசனத்தில் பார்க்கும்போது ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியிலே, அந்த ஆதி அவர் ஆதியான அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ அவர் அந்த வார்த்தை திரியேக தேவனிலே பிதாவோடு குமாரனாக வார்த்தையாக இருந்தார். அப்புறம் அந்த வார்த்தை என்ன பண்ணிச்சான்? 14வது வசனத்தில் வரும்போது மாமிசம் ஆகி, அது நமக்கு தெரியும். அந்த மாம்சம் தான் யாரு? இயேசு என்ற பெயரிலே மாம்சமாகி. அப்புறம் அதை தொடர்ந்து வாசிங்க. இந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே மீண்டுமாக அவர் பேசின அந்த வார்த்தைகளால், அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையாக மீண்டும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை மாமிசமாச்சு இயேசுவாக. அந்த மாமிசமான இயேசு தான் செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடித்து உயிர்த்து அவர் வாழ்ந்த போதும் அநேக வார்த்தைகளை பேசினார், உயிர்த்த போதும் அநேக வார்த்தைகளை பேசினார். இப்போ அந்த வார்த்தை மகிமையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனத்தில் பேசும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய அநேக நாமங்களில் வார்த்தை என்ற நாமம் உடையவர் என்று குறிப்பாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை என்ற நாமம் உடையவர் பேசிய அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியம். அதுவும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு. ஓகே, அதாவது ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை, வெற்றியை பெற்று மரணத்தை அதுவரை யாரும் ஜெயித்ததில்லை. ஏன்னா மரணம்தான் சத்துருவினால, பிசாசினால, மனுக்குலத்திற்கு திணிக்கப்பட்ட அந்த காரியத்தை முறித்தெறிந்து எழுந்த என் ஆண்டவர் அந்த திருவாய் மலர்ந்து பேசிய அந்த முதல் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. குழந்தைகள் பேச தொடங்கும் போது சொல்லுவோம், என்னது உங்கள் பிள்ளை முதல்ல பேசிச்சு, அதில் ஒரு ஆசை, அம்மான்னு சொல்லிச்சா அப்பான்னு சொல்லிச்சா இல்லை ரெண்டும் சொல்லாமல் அதை அத்தைன்னு சொல்லிட்டா. அந்த முதல்ல பேசுறது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஆசை. அதே போல் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நமது ஆண்டவர் பேசிய முதல் வார்த்தையை மத்தேயு எப்படி பார்த்து எழுதுகிறார்? அதுக்கு தான் அந்த படத்தை காட்டினேன். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? மார்க்ல அவர் கேட்டதாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிற முதல் வார்த்தை, பிறகு லூக்கா எழுதி வைத்திருக்கிற முதல் வார்த்தை, ஆண்டவரோடு கூட இருந்த சீஷனாகிய யோவான் எழுதி வச்சிருக்கிற அந்த முதல் வார்த்தை. இந்த 4 வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா. இன்ட்ரடக்ஷனே ரொம்ப விரிவாக சொன்னேன். ஏன்னா இந்த வார்த்தைகளை நம்ம அநேகமாக தியானித்தது உண்டு. ஆனால் ஐ ஆம் வெரி பர்டிகுலர் அபவுட் த ஃபர்ஸ்ட் வேர்ட் that is recorded in the gospel by the Holy Spirit. இயேசு பேசின அந்த முதல் வார்த்தை. சரிங்களா? மத்தேயுவை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 28வது அதிகாரத்தில் 9வது வசனம், 28:9. எஸ், இந்த இடத்துல தேவனால இங்க வேதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, இயேசு பேசியதான வார்த்தை என்ன அப்படின்னா வாழ்க. சொல்லுங்களேன், இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னங்க? வாழ்க. இதுல
மகதலேனா மரியாளும் இன்னொரு மற்ற மரியாளும் அவர்கள் தான். அதற்கு முன் ஒன்னொன்றுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அவங்க கல்லறை வந்து பார்க்காங்க, காலி. அப்போ அவங்க அப்படி திரும்பி போகும்போது இயேசு தாமே அவர்களுக்கு வெளிப்பட்டு மனுக்குலத்தின் பிரதிநிதிகளாக நான் யாருக்காக மரித்தேன், யாருக்காக மீண்டும் உயிரோடு எழுந்து யாரை என்னோடு கூட நித்தியத்தில் வாழும்படியாய் நான் இத்தனை பெரிய காரியத்தை செய்தேனோ அந்த மனுக்குலத்தின் பிரதிநிதியாய் என் முன்னால நிற்கிற மகதலேனா மரியாளே, மற்ற மரியாளே, மனுக்குலத்திற்கு நான் என்ன கொடுக்கிறேன்? வாழ்க என்ற வார்த்தையை ஆசீர்வாதமாக கொடுக்கிறேன். ஹல்லேலூயா! என்ன அன்பு பாருங்க. எனக்கு அதில் பார்க்கும்போது முதல் சுவிசேஷத்தில் எழுதப்பட்ட உத்தமமான நேர்த்தியான அது ஒரு அன்பின் வார்த்தையாக என் இயேசு அன்பானவர், ஆகவே அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த அன்பின் வார்த்தையே அது ஒரு சல்யூட்டேஷனாக ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறோம். ஒரு சில அவங்கள இருக்கிறவங்க தோத்திரம் சொல்லுவாங்க, ஒரு சிலங்கள் நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. என் ஆண்டவர் அவர் வாயில திறந்து சொன்ன வார்த்தை என்ன? வாழ்க. நல்லா சொல்லுங்க, வாழ்க. யார் யாருக்கெல்லாமோ வாழ்க போடுறாங்க. சிறியவர்கள் பெரியவர்களுக்கு வாழ்க போடுவாங்க. ஆனால் சகலவற்றிலும் மகா பெரியவராகிய என் தேவன் சாதாரண மகனாகிய மகளாகிய என்னையும் பார்த்தவர் என்ன சொல்லுகிறார்? வாழ்க என்று வாழ்த்துகிறார். அப்போ இந்த வாழ்கைக்கு அந்த கிரேக்க மொழியில் இங்கிலீஷில் ஹெயில் என்று போட்டிருக்கு. அப்போ அதுக்கு இணையான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இட்ஸ் அ வேர்ட் ஃபார் சல்யூட்டேஷன், ஒரு கிரீட்டிங்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை. பட் அந்த கிரேக்க மொழியில் உள்ள அந்த ஸ்ட்ராங்ஸ் அந்த டிக்ஷனரியில் சொல்லப்பட்டிருக்கு, அது ஹாப்பிலி, வெல் ஆஃப், பி கிளாட், ஜாய், ரிஜாய்ஸ். அப்போ சந்தோஷமா களி கூர்ந்து எல்லாவற்றிலும் நல்ல ஒரு நிலையில ஒரு நிறைவாய் நீங்க வாழுங்க என்ற அர்த்தம் கொள்ளுகிற விதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மரித்ததே இதற்காக. அன்னைக்கு பிரதர் பால் ரொம்ப அழகாக அந்த காரியத்தை, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியம், ஆனால் அதை மிக சுருக்கமாக அதில் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அழிவுக்குள்ள போன அந்த மனுக்குலத்துக்கு அவருடைய மரணம் ஒரு நித்திய ஜீவனுக்கு அவர்களை பங்குள்ளவர்களாக மாற்றியது என்ற அந்த காரியத்தை அவர்கள், அதாவது இந்த கரப்டானாங்க, அதுக்கப்புறம் இந்த டிகே அழிவு என்றெல்லாம் சொல்லி விவரித்தாங்க. நம்ம 1 கொரிந்தியர் 15:54 நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15:54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறிற்று. ஏன்னா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஸோ சத்துருவானவன் மனுக்குலத்துக்கு என்னத்தை கொடுத்தான்? மரணத்தை கொடுத்தான். ஆனால் அந்த மரணத்தை ஜெயித்து என் ஆண்டவர் வாழ்க, நீங்கள் என்னைக்கு என்னோடு கூட நித்தியத்தில் வாழ்க, இந்த பூமியில நீங்கள் நல்லா வாழுங்க, நித்தியத்தில் என்னோடு கூட வாழுங்க என்று சொல்லி நமது ஆண்டவர் அந்த நித்திய வாழ்க்கைக்கான வாசலை திறந்து வைத்து அவரோடு கூட நம்ம என்னைக்கும் வாழ அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்தது, அவர் அவ்வளோ பாடுபட்டதற்கு வேற எந்த காரணமும் இல்லை, என்றைக்கும் நம்ம அவரோடு கூட வாழத்தக்கதாக. ஹல்லேலூயா. அது நித்திய வாழ்வு. ஆனால் இந்த பூமியில் நம்ம கொஞ்ச நாள் வாழ்கிறோம்ல, அந்த வாழ்க்கையிலும் நம்ம நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும், சுகத்தோடு வாழணும், பலனோடு வாழணும். நமக்கென்று அவர் நியமித்திருக்கிற அந்த அளவு காலங்கள், வருடங்கள் நம்ம நல்லா வாழணும்னு சொல்லிட்டு தான் அவர் வாய் திறந்து பேசிய முதல் வார்த்தை என்ன? வாழ்க என்று அவர் நம்மை வாழ்த்துகிறார். நான் சொன்ன போல சிருஷ்டிகராகிய அவர் எவ்வளவு பெரியவர். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை பார்த்து அவர் வாழ்க என்று இந்த வண்ணமாக அவர் பேசினார். அதான் முதல் வார்த்தை. இதை நம்ம பார்க்கும்போது ஏசாயா 58:8 கர்த்தர் விதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையை, கர்த்தரை தேடி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக இன்னைக்கு திரளாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து என் வாழ்க்கை அவ்வளவுதான்,
என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, என் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம்னு சொல்ல ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையே துக்கமாக மாறிட்டு, என் வாழ்க்கையில் இனி நான் சொல்லிக்கொள்ளத்தக்க விதத்தில் மகிழ்ச்சி அடைய அல்லது ஒரு ஆரவாரம் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. என் வாழ்க்கை அப்படியே கசக்கி போட்ட பூவை போல அது கசங்கி போயிட்டு, அது காய்ந்து போயிட்டு என்று சொல்லி அந்த வேதனையோடுங்க யாராவது வந்து அமர்ந்திருக்கிறீங்களா? என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை என்ற வேதனையோடுங்க அமர்ந்திருக்கிறீங்களா? உன்னை பார்த்து, உங்களை பார்த்து தான் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்லுகிறார், என் மகளே நீ வாழ்வாய், நீ வாழ்க, என் அன்பு மகனே, என் அன்பு குடும்பமே, நீங்க வாழுவீங்க, நீங்க நல்லா வாழுங்க என்று ஆண்டவராக இயேசு இந்த காலை வேளையில் நம்மை வாழ்த்துகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா வாழணுங்கிறது தான், மகிழ்ச்சியோடு வாழணுங்கிறது ஒன்று தான் அவருடைய விருப்பம். மறுமையில் மட்டுமல்ல, இம்மையிலும் அவரோடு கூட நெருங்கி வாழணும். அவர் தருகிற அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஒரு நிம்மதியை பெற்றுக்கொண்டு நம்ம நல்லா வாழணும் என்றவர் விரும்புகிறபடியினால தான் நம்மை வாழ்க என்று சொல்லி அவர் வாழ்த்துகிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனத்துடைய பின்பகுதி, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் படுத்தா நித்திர வரல, பலவிதமான காரியங்கள் என் தலைக்குள்ள, என் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என் குடும்பத்தின் சூழல் அல்லது நான் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த நரக வேதனையான காரியம் எனக்கு சுகமே இல்லை என்று சொல்லி, ஒருவேளை இந்த இடத்துல இது உயிர்த்தெழுந்த நாள், அதனால் நம்ம போகலாம், மற்றபடி எனக்கு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை என்று சொல்லுகிறீங்களா? அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. சங்கீதத்தை எழுதிய ஆக்கியோனுடைய அறிக்கை என்ன? கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நிறைய பேருடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனைகள் அதிகமாக போகும்போது we just don't know how to handle it. நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில, இது என்னைக்கு முடிவுக்கு வரும்னு தெரில. இந்த விதமான பிரச்சனையில் எனக்கு உதவி செய்ய யார் தான் வருவாங்க? யார் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தர முடியும்? என் வாழ்க்கை நரக வேதனையாக இருக்குது அப்படிங்கிற நினைவுகள் அவர்களை தத்தளிக்க பண்ணுகிறபடியினால் பலர் இரவுகளில் தூக்கமின்றி தவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். உங்களை பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உன்னை வாழ்க என்று சொல்லுகிற ஆண்டவர் உனக்குள்ள ஒரு நிம்மதியை தந்து உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரத்தக்கதாகத்தான், உன் வேதனையை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கத்தக்கதாகத்தான் நான் சிலுவையிலே அப்படிப்பட்ட பாடுகளை, வேதனையை, நிந்தனையை, அவமானத்தை சுமந்து எல்லாவற்றையும் சுமந்தது மட்டுமல்ல, சுமந்து தீர்த்து விட்டபடியினால இன்று நான் எல்லாவற்றையும் வென்று உயிரோடு எழுந்திருக்கிறேன். நான் இதை சொல்லுவதற்கு தகுதியுடைய நான் உன்னை சுகமாய் தங்க பண்ண வல்லமை மட்டும் இல்ல, அதற்கு தகுதியை நான் பெற்றிருக்கிறேன். நான் சொல்றேன், நீ வாழ்க, நீ நல்லா வாழ்ந்து, நீ நல்லா சுகமா, நீ இரவு நேரத்தில் படுத்தா உன் பாரம் உன்னை விட்டு நீக்கப்பட்டு நீ நிம்மதியான ஒரு உறக்கத்தையும் தூக்கத்தையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னோடு கூட இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உனக்காக இந்த காலை வேளையில் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்த்தா புதிய ஏற்பாட்டில் 3 யோவான் 2வது அதிகாரத்தில் இவ்விதமாக யோவான் எழுதியிருப்பார், பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு தேவ மனிதர் எழுதுறாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மார்பில் சாய்ந்த அந்த அன்பின் சீஷன் என்று அறியப்பட்டவர் எழுதுகிறாரு, நீ 1ல் 2ல் இல்லை, முதல்ல நீங்கள் சொன்னீங்க வாழ்வு துளிக்கும்னு, 2வது நீ சுகமாக தங்குவேன்னு, இப்படிப்பட்ட காரியங்கள் இவைகள் உண்டு. இதோடு கூட எதெல்லாம் உன்னை தத்தளிக்க பண்ணுதோ, எந்த காரியத்தினால புருஷன்ட்ட நான் எதிர்பார்க்குற அன்பு இல்லை, ஒரு பேருக்கு என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா? இல்லை புருஷன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாததுனால நான் தனியாய் தத்தளித்து என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், சொகோன்னு சொல்லிக்க எனக்கு என்னங்க இருக்கு என்று சொல்லுகிறீங்களா?
உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார். இந்த ஊழியன் சொல்றாரு, நான் அதற்காக உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இந்த காலை வேளையில் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த தேவ பிரசன்னத்தை நீ உணர முடியும் என்றால், அந்த தேவ பிரசன்னத்திற்கு நீ உன்னை அர்ப்பணிக்க முடியும் என்றால், அவர் உயிரோடு எழுந்தது எனக்காக. அந்த வல்லமை என் வாழ்க்கையை மாற்ற முடியும். காய்ந்து போன நிலைமையில ஒரு துளிர் விடுதல் உண்டாகும். முடிவுக்கு வந்தது, முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று என்ற நிலைமையில அதை அவர் மாற்றி ஒரு புதிய தொடக்கத்தை எனக்கு தந்து நீ ஒரு புதிய வாழ்க்கையை வாழவே அவர் என்னை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார் என்று உன்னால நிச்சயிக்க முடியும் என்றால், உன் வேதனை மறையும், உன் கஷ்டம் மாறும், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். இதுவரை உன்னுடைய சரீரத்துல நீ கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா விதமான வலிகள், இருதயத்தில் ரணமாகி போயிருக்கிற எல்லா காயங்களையும் ஆற்ற என் இயேசு வல்லவர், வல்லவர், அவர் வல்லவர். அதை செய்ய விரும்பி உன்னை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் அன்பின் ஆண்டவருங்க. அவருக்கு ஒன்று தெரியும்னா, நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்க தெரியும். அளவுக்கு அதிகமாய் அவரால் நம்மை வாழ வைக்க, ஆசீர்வதிக்க முடியும். அதற்குத்தான் இந்த காலை வேளையில் இந்த இடத்துல உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனம் சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணமான தம்பதியரை பார்த்து சொல்லுவான், நல்லா வாழணும் அப்படிங்கிறது சந்தோஷமாக வாழணும், நீண்ட காலம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக வாழ வேண்டும் என்று தான் பெரியவர்கள் அந்த வண்ணமாக என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவாராம். போதும், நல்லா நான் வாழ்ந்துட்டேன், எல்லாவற்றையும் அனுபவித்த நான் நல்லா வாழ்ந்துட்டேன், இன்னைக்கு நான் கண்ணை மூடுனா பரத்திலே அவரிடத்துல நான் என்ன பண்ணுவேன், கண்ணை திறப்பேன், நித்தியத்தில் அவரோடு கூட வாழுவேன் என்று நீ திருப்தியாய் சொல்லுகிற அளவு அவர் உனக்கு நீடித்த சுக வாழ்வை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு மத்தியில் முதியவர்கள் நீங்கள் இருக்கலாம், போதும் வாழ்ந்தது. ஏன்னா நிறைய முதியவர்களுக்கு ஒரு வேதனை, என் பிள்ளைங்க எங்களை சரியாக கவனிக்கிறது அல்ல, எங்களுக்கு உரிய ஒரு இடம் எங்கள் வீட்டில் கொடுக்கப்படுவதில்லை, சரியான மரியாதையோ அல்லது ஒரு அன்பையோ நாங்கள் எங்கள் வீட்டில் பார்க்கலை என்ற வேதனையோடு கூட நீங்கள் ஒரு வேளை அங்கே அமர்ந்திருக்கலாம். உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வாழ்க மகளே, வாழ்க மகனே. அவரை தான் சொல்லிட்டாரு, நீடித்த நாளால் சும்மா அப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்கிற நீடித்த அல்ல, நீ திருப்திப்படுகிற அந்த நீடித்த வாழ்வ ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் தருவேன் என்று சொல்லுகிறவர். அதற்கு உதாரணமாக தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 29:28. அவன் தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் நல்ல முதிர் வயது. இந்த 4 வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? என்னெல்லாம் இருந்துச்சு? தீர்காயுசு, சொல்லுங்க, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முதிர் வயது. இது 4 இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இருப்போம்ல, இருப்போம்லங்க. என்ன சந்தேகமாக இருக்கா? இதுக்கு மேலே வேறு எதுவும் ஆட் ஆக வேண்டியிருக்கா? எஸ். அதாவது ஐஸ்வர்யமும் வந்துட்டு, மகிமையும், நல்ல ஒரு பொசிஷனும் வந்துருச்சு, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம். கர்த்தர் இது கூட நமக்கு ரட்சிப்பு என்ற ஒரு மகா பெரியதையும் தந்திருக்கிறார், அதையும் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். ஆவியானவர் நிறைவுன்னு சேர்த்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய பிரகாரமாய் கிடைக்கிற எல்லா விதமான மகிமையில் நான் சொல்லுவேன், ஒருவேளை அதையெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தோடு நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உபாகமத்தில் பார்க்கும்போது 4:40, உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம், 5வது அதிகாரம் 29வது வசனம், இன்னும் 12வது அதிகாரத்தில்
25, 28 இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா என் கட்டளை நீ கைக்கொள் அப்படி என்று சொல்லி வரும். என் நியமத்தை நீ பின்பற்று, என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு. எதுக்கு தெரியுமா? நாள்லையும் ஒரே வார்த்தை வருது, நீ நன்றா இருக்கும்படிக்கு. எதற்காக? என்னை பின்பற்று அல்லது என்கிட்ட வா, நான் சொல்றதை கேளு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எல்லாரும் சொல்லுங்க, நான் நன்றாயிருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா! எத்தனை அன்பு அந்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். ஸோ ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த அந்த முதல் வார்த்தை மத்தேயுல கொடுக்கப்பட்ட பிரகாரமாக அது அன்பின் வார்த்தைகள். ஆமென். இரண்டாவது ஒரு வார்த்தை, இதை நான் யோவானிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ தட் அந்த ஆர்டராக வருவதற்கு ஏற்றாற் போல யோவானில் எடுத்தீங்கன்னா 20வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். போதும். அதாவது அதற்கு முன்பாக முதல்ல அவங்க தான் போய் பார்த்தாங்க, அப்புறம் பேதுரு பார்க்குறார், இப்படி எல்லாம் வரும். மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி வரல. யாரை தேடி எங்க கல்லறை தோட்டத்துக்கு வந்தாங்க? யார? மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவின் சரீரத்திற்கு என்னால் முடிந்த அளவு என்ன பண்ணுறேன், நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படி என்று சொல்லி சுகந்த வர்க்கம் இடும்படி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு வராங்க. உள்ளே எட்டி பார்த்தாங்க, காலியான கல்லறை. அவங்க தூதர்கள் சொல்கிறாங்க அவர் இங்கே இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் புரியலை. அவள் she was very crazy on Jesus. அவர் கூட இருக்கும்போது 1 இல்லை 2 இல்லை 7 பிசாசை ஆண்டந்து துரத்தி என்னை நீங்கள் நல்லா வாழ வச்சாரு. இன்றைக்கி என்னால் என்ன செய்ய முடியும்? அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிட்டு என்னால் முடிந்த அன்பையும் என்னால் முடிந்த அளவு அவருக்குரிய மரியாதையை நான் செலுத்தணும். எனக்கு அந்த உடம்பு வேணும், மரித்த உடல், ஆனாலும் அவர் தானே எனக்கு இப்படி செய்தார் என்று ஏதோ ஒரு தேடுதலோடு அங்கே வந்தாங்க. அவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுந்த கான்செப்ட் எல்லாம் அவருடைய தலையில் ஏறாததுனால அவர் அங்கே இல்லைன்னு உடனே அழத் தொடங்கிடுறாங்க. அப்படி அழுது கொண்டு நின்று அவளை பார்த்து, என் ஆண்டவராக இயேசு. யோவானில் எழுதப்பட்ட முதல் வார்த்தை இதுதான், அவர் பேசிய வார்த்தை. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, முதலாவது எல்லாரையும் வாழ்த்தினாரு அப்படின்னு அந்த மத்தேயுனுடைய ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். யோவானுடைய சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது, நம்முடைய கண்ணீரை கண்டு பொறுக்க முடியாத ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு அன்னைக்கு. அதான் சொல்கிறேன், மகதலேனா மரியாள் இஸ் ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் த என்டையர் மேன்கைண்ட். ஓகே, முழு மனுக்குலத்திற்கும் அடையாளமாக அந்த இடத்துல நின்ன அந்த மகதலேனா மரியாள் இடத்துல அவர் பேசின வார்த்தை, ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் பொதுவாக ரொம்ப துடிக்கிறது. ஒரு தாயினுடைய உள்ளம் துடிக்கும். ஆனால் அடிக்கடி அழுகிறவங்களாக இருந்தால் அந்த தாய் கூட அதை கண்டுக்க மாட்டாங்க. சில இடங்களில் இது சரியான ட்ராமா போடும், உடனே புழுக்குன்னு 2 கண்ணீர் வந்துடும். இல்லைன்னா ஆமாம் இவளுக்கு அந்த கண்ணீர் போய் எங்கே இருக்குது, வெளியவே இருக்குது, உடனே என்ன வந்துடும், கண்ணீர் வந்துடும். இப்படிலாம் சொல்லி ஒருவேளை உண்மையோடு வேதனையோடு அழுதா கூட அதை அலட்சியப்படுத்துகிற உலகம், அதை சாதாரணமாக்குகிற உலகம்தான் நாம் வாழுகிற இந்த உலகம். ஆனால் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் எங்கே வைக்கிறாராம்? தன்னுடைய துருத்தியில் வைக்கிறாருங்க. கண்ணீரை நம்மளே கர்ச்சிஃபில் தொடச்சி அல்லது டிஷ்யூவில் தொடச்சி தூர போடுறோம். ஆனால் என் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை மேன்மையானதாக, அது கண்ணீர் எதனுடைய வெளிப்பாடு? உன்னுடைய வருத்தத்தின் வேதனையின் வெளிப்பாடு. உன் வருத்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதன் வெளிப்பாடாய் வருகிற அந்த கண்ணீரை அவர் தன்னுடைய துருத்தியிலே வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து பாருங்களேன், அநேக காரியங்களை சொல்ல முடியும். 1-2 நான் சொன்னேன்னா, ஆகார் கண்ணீரோடு அந்த வனாந்திரத்தில் அலைந்த போது என் கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். ஆமென். அடுத்தது அன்னாள், அவளுக்கு ஆகாருக்கு ஒன்றும் இல்லை, அந்த வெறுமை, அதனால் அவளுடைய கண்ணீர். அன்னாள் திருமணமாகி பல ஆண்டு ஆச்சு.
எனக்கு ஒரு குழந்தை வேணும். குழந்தை இல்லை அப்படிங்கிற வாழ்க்கை, எல்லாரால ஒரு மாதிரி அலட்சியப்படுத்தப்படுகிற வாழ்க்கை. என்னுடைய இன்னும் அடுத்த மனைவியாகிய பெனினாளுக்கு பிள்ளை இருக்குது. நான் ஆசையாக போய் அந்த பிள்ளையை தூக்குனா கூட பெனினாள் ஒரு மாதிரி என்னை பார்க்குறா, அலட்சியமாய் பேசுகிறாள். எஸ், அதனால் அவங்க தேவ சமூகத்தில் வந்து அழுதாங்க. இன்னும் பார்த்தா எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல காரியங்களை செய்தவர். திடீரென்று அவருக்கு ஒரு வியாதி வருகிறது. நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிற என்று சொல்லும்போது அவரால் அந்த சடுதி மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. நான் நல்லா வாழ்ந்தனே, ஓரளவு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தனே, என் கையிலே தந்த என் தேச ஜனங்களை நான் சரியாய் வழிநடத்தினேனே, நான் டக்குன்னு இப்படி போகணுமா என்று அவரால் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வியாதிப்பட்டு இறந்து போனான் அப்படிங்கிற ஒரு நிந்தனை எனக்கு வேணுமா என்று அவர் வேதனையோடு சுவர் பக்கமாய் திரும்பி கண்ணீர் விட்டபோது அந்த கண்ணீரையும் என் கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த கண்ணீரை அவர் ரொம்ப ஒரு கருத்துள்ளதாய் பார்க்கிறபடினால், நான் சொல்றது போல நம்ம அதை தொடச்சி தூர போடுறோம், ஆனால் அவர் தம்முடைய துருத்திலை வைக்கிறவராக இருக்கிறபடினால தான் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 17வது வசனம் குறிப்பாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் கண்ணீர் விடும்போது அதில் ஆண்டவர் 3 விதமாக ரியாக்ட் பண்ணுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல, இந்த யோவான் 20:15 சொல்லப்பட்டது போல, ஏன் அழுகிறாய் என்று அவர் நம்மை பார்த்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். சரிங்களா? நம்ம அழுதுட்டு தனியாக உட்காந்துட்டு இருந்தோன்னா யாராவது ஒருத்தர் நம்மளை விசாரிக்க வரமாட்டாங்களான்னு ஒரு ஆசை வருமா இல்லையா? நம்ம அழுதோன்னா அப்படியே போகிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு அது பாட்டுக்கு போகுது, நம்ம கூட பிறந்த சகோதரர் பார்த்துட்டு அது பாட்டுக்கு போகிறாங்க, ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும். அப்போ எப்படி ஆயிரும் தெரியுமா? எதுக்காக அழுதோமோ அந்த காயம் பெருசாக தெரியாது. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா, அச்சோ நான் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே, விசாரிக்கலையே என்று சொல்லி அந்த கவலை அதிகமாயிரும். சரிங்களா? அப்படி ஒரு கவலை நம்ம படக்கூடாது அப்படின்னு நம் மீது உள்ள அன்பை நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர் என்று வெளிப்படுத்தத்தக்கதாக முதலாவது அவர் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். சரி, நான் இப்போ சொன்னேன், மனுஷங்க கேட்கல, அவங்க கேட்டுட்டா மட்டும் நம்முடைய வாழ்க்கையின் காரியம்லாம் மாறிடுமா? ஏன் அழுறேன்னு கேட்பாங்க. நம்மளும் உள்ளத்தை திறந்து அப்படியே அத்தனையும் கொட்டுவோம். உள்ளுக்குள்ளேயே ஓடும் ஃப்ளாஷ்பேக். நீ அப்படி அழுதானே, நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருப்பியா, நீ இப்படி பேசியிருப்ப என்று பல ஃப்ளாஷ்பேக் ஓடி இருக்கும். சரி, நம்ம அழுது முடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியாக இருப்போம். இதனுடைய டு பி கண்டினியூட் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஆளு போய் இன்னும் 4 இடத்துல நம்மளை நாரடிப்பாங்க. இதுக்கு தனியாகவே அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கலாமோ நம்ம பின்னால் செய்தி கேட்ட பிறகு யோசிப்போம். சரிங்களா? நான் அன்னாளை பற்றி சொன்னேன்ல, அன்னாளுக்கு ஒரு அன்பான புருஷங்க. ஏன் அழுகிறாய் என்று கேட்டுறதுனால மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்து விடாது. அந்த அன்னாளுக்கு ரொம்ப நல்ல புருஷன். அவன் சொல்லுவான், ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், 1 சாமுவேல், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுற? நீ ஒரு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுகிற அன்னாள், நீ 10 பெத்து தந்தாலும் அந்த 10 காட்டிலும் என்னுடைய அன்பு தான் உன் மேலே மேலானதாக இருக்கும் என்று சொல்லி ஆறுதல் வார்த்தை அந்த எல்கானாவுக்கு கொடுக்க முடிந்ததே தவிர, அந்த அன்னாளுக்கு கணவனாக இருந்தாலும் அவளுடைய மலட்டுத்தன்மையை மாற்றி ஒரு குழந்தையை கொடுக்க முடியவில்லை. வருஷம் இது நடக்குங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய 2 மனைவிகள், அன்னாள் எல்கானா, 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவங்க அந்த தேவாலயத்துக்கு போவாங்க. ஓகே, அதாவது எருசலேம் தேவாலயம் அல்ல, இது சீலோவாமில் உள்ள தேவாலயத்திற்கு போவாங்க. அங்கு அந்த வழக்கப்படி பல முறைமைகளை அவங்க செய்யும்போது
அப்படியே ஆரவாரமாக பெனினாள் தன் பிள்ளைகள் எல்லாரும் கூட செய்யும்போது இவள் தனித்து ஏன்னா அவர் காமன் ஹஸ்பண்ட் ஆயிடுறாரு, அவருக்கு மனைவி, ஏகப்பட்ட பிள்ளைகள், இந்த அம்மா சிங்கிள் அவுட். அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. பெனினாள் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உள்ளத்தை கொதறத்தக்கதான வார்த்தைகளை பேசுவாங்க. இவங்க முடியாமல் அழுவாங்க. அப்போது ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இறக்கம் வந்துடும். ஏம்மா அழுற, நான் உன் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், எனக்கு நீ தான் பிள்ளை, உனக்கு நான் தான் பிள்ளை, நம்ம சந்தோஷமாக வாழுவோம் என்று சொன்னாலும் அந்த வார்த்தைகள் அவளை தேற்றல. காரணம், அவளுடைய நிலைமையில் மாற்றம் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சிலர் ஏன் அழுகிறாய் என்று கேட்டு நம்மை ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்கலாம், நம்முடைய கண்ணீரை மதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீ எவ்வளவுதான் அவர்களிடத்தில் போய் உன் பிரச்சனையை சொல்லி அவர்கள் எத்தனை முறை ஏழ்ற என்று கேட்டு உங்களை அரவணைக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களால் உன் வாழ்க்கையில் நீ அழுகிற அந்த காரியத்தினுடைய காரணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியாது. ஒருவேளை உன் போராட்டம், உன் பிரச்சனை, உன் கவலை, கணவனால் துன்புறுத்தப்படுகிற நிலைமை, அல்லது பண பிரச்சனையினால, அல்லது சரீர பலவீனத்தால நீ அட்டாக் பண்ணியிருக்கிற அந்த வியாதியின் கொடூரத்தினால நீ அழுது கொண்டிருக்கிற நிலைமையை அவர்களால் மாற்ற முடியாது. நாளொன்று வந்தது, இதே அந்நாள் என் புருஷன் அன்பா இருக்கிறார், இதில் நான் நிறைவடைந்து விட வேண்டாம், என் கண்ணீருக்கு அவர் ஒரு விலை மதிப்பை கொடுத்து ஏன் அழுற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, நான் உனக்கு சிறந்த கணவன் அல்லவா என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இது டெம்பரரி. என்னுடைய கண்ணீருக்கு ஒரு நிரந்தர முடிவு வர வேண்டும் என்றால் நான் செல்ல வேண்டிய இடம் ஒன்று உண்டு, என்னை அரவணைக்கிற நேசர் ஒருவர் உண்டு என்று சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட வருடம் அவர்கள் எல்லாம் அந்த தேவாலயத்துக்கு வரும்போது இவள் அந்த கர்த்தருடைய சந்நிதியில் சென்று தன்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அங்கு ஊற்றுனாங்களாம். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. அதே 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. முடிவு என்னம்மா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தான் அவர்களுடைய அந்த பார்க்கிற விதத்தில் ஒரு மாறுதல். நம்மள பலர் கர்த்தர் யாரோட இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாரு. உறவுகள் ஏழ்ற என்று சொல்லி என்னை அணைக்கிறது போதும், அல்லது உன்னுடைய தோழர்கள், தோழிகள் நீ கண்ணீர் விடும்போது ரொம்ப கன்சோலிங்காக அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறவங்களா இருக்கிறது போதும் என்ற நிலையில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. எஸ், அந்த கம்ஃபர்ட், அந்த ஆறுதல் நமக்கு தேவை, இல்லைன்னு சொல்லலை. பட் அது உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வராது. அது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல. உன்னை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டு உன் கண்ணீரை நிரந்தரமாய் மாற்ற ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உன் அருகிலே நிற்கிறார். இந்த கால வேளையிலே ஓ ஹல்லேலூயா, உன் அருகிலே நிற்கிற அவரிடம் உன் காரியத்தை நீ சொன்னீன்னா அந்த இடத்துல அந்நாள் முழுவதுமாய் மனம் கசந்து அவர் சமூகத்தில் அழுத போது அவளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உண்டாயிற்று. வீட்டுக்கு போனால் அடுத்த வருஷமே அதே அந்த பண்டிகைக்கு செல்ல வேண்டிய நாட்களிலே அவளுடைய கையிலே ஒரு குழந்தை இருந்தது. கரங்களை தட்டி ஏன் அழுகிறாய் என்ற கேள்வி மட்டும் அல்ல, அந்த ஏன் அழுகிறாய்க்கு பதில் சொல்ல வல்லவராகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அதுதான் இந்த குறிப்பிட்ட நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம வருஷம் நம்ம கொண்டாட வேண்டிய நாள் அது. ஏன்னா அது மரணம் ஜெயிக்கப்பட்ட ஒரு நாள். ஆமென். ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறவர் அந்நாளின் கண்ணீருக்கு பதில் தந்தது போல உன் வாழ்க்கையிலும் அவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் நான் சொல்கிறேன், அநேகரை கர்த்தர் சாட்சியாக எழுப்புவார். ஆமென். ஸோ 3 நிலைகள் அந்த கண்ணீரை அவர் காண்கிறார்னு சொன்னேன். முதல்ல ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். இரண்டாவதாக அவர் அந்த அழுகிற ஒன்றை பார்த்துட்டு உன் கண்ணீரை அவர் துடைக்கிறவராய், அழாதே என்று சொல்லுகிறவராக. ஆமென், ஆமென். நீ அழுதுகிட்டே இரு, நான் உனக்கு காரியத்தை செயல்படுத்துவேன் என்று அல்ல. நீ அழுகிறத பார்த்து ஏன் அழுகிறா என்று கேட்டுட்டு உடனே அவர் அடுத்து என்ன செய்வார்?
நீ அழாத, நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவர் சொன்னார் உண்மையாகவே. லூக்கா 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க வாசிங்க. லூக்கா 7:13. அங்கே நாயினூர் என்ற ஊரில் விதவையான ஒரு பெண், தன் ஒரே மகன், அவளுடைய வாழ்க்கையின் முழு ஆதாரமும் அவன் ஒருத்தந்தான், விதவை சொல்லிட்டேன். அவங்க அந்த பாடைக்கு பின்னால் அழுது கொண்டு போகிறாங்க. முழு ஊரும் அவளுடைய நிலைமையை பார்த்து அழுது கொண்டு போகிறாங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறவர் அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறது என்ன தெரியுமா? உன் அழுகைக்கு என்ன காரணமோ அதை அவர் புரிந்து கொண்டு உன் அருகிலே வந்து அழாதே என்று சொல்லுகிறார். அழாதே என்று சொல்லிட்டு என்ன செய்தாரா? அடுத்தது வாசிங்கம்மா. கிட்ட வந்து பாடையை தொட்டு, எஸ் 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 ஹல்லேலூயா ஆமென், ஒப்படைத்தார். எத்தனை அருமையான ஒன்று. அழாதேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்றுமே செயலாற்ற முடியாதவராய் நிற்க மாட்டார். அழாதே என்று சொன்னவர் பக்கத்தில் வருகிறார், உன் சூழ்நிலையை பார்க்கிறார், உன்னை அழ வைத்த காரணத்தை அறிந்து கொள்ளுகிறார், அந்த காரணத்தை அப்படியே தலை கீழாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏன் மாற்றுகிறார்? அவரால் மாற்ற வல்லமை உண்டு. அந்த வல்லமைக்கு பேர் தான் உயிர்த்தெழுந்த வல்லமாய். மரணத்தை ஜெயித்த அவரால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் விட வைக்கிற எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என் இயேசுவை அந்த கண்ணீரோடு தொடர்புபடுத்தி பார்த்தா, உன்னை ஏன் அழுறான்னு கேட்கிறவர், அழாதே என்று சொல்லுகிறவர், ஒரு சில நேரங்களில் உன்னுடைய துக்கம், உன் பாரம், உன் வேதனையை அவர் புரிந்து கொள்ளுகிறவர் என்பது எதனால் தெரிகிறது என்றால், உன்னோடு கூட சேர்ந்து அவரும் கண்ணீர் விடுகிறவராக மாறிவிடுகிறார். அவர் மகா பெரிய தேவன்க, அவர் தேவகுமாரன். ஆனால் மனுஷ ரூபத்தில் வந்தபடியினால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மார்த்தாள் மரியாள் என்ற இரு சகோதரிகள், ஒரே ஒரு சகோதரர், அம்மா அப்பா இல்லாதவங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் தான் அன்பு வைத்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆண் மகனாய் தலைமகனாய் விளங்கினவன் அந்த லாசர் இறந்து போயிட்டாரு. ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற குடும்பம். இயேசு கிறிஸ்து எப்போல்லாம் அந்த பெத்தானி என்ற ஊருக்கு போவாரோ அப்போல்லாம் அவரை உபசரித்து, அவருக்கு மட்டுமல்ல அவருடைய 12 சீஷர்கள் எவ்வளோ பேர் கூட வந்தாலும் அவர்களை இளைப்பார பண்ணுகிற குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பமும் கண்ணீருக்குள்ளே கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். ஆனால் என் அன்பின் ஆண்டவர் அதை அறிந்தபோது அவர் கடந்து வந்தாள். அவள் மார்த்தாள் அழுகிறத பார்க்கிறார், மரியாள் அழுகிறத இல்லை, முழு ஊரும் அழுகிறது. அத்தனை ஒரு நன்மை செய்த அருமையான ஒரு குடும்பம். அதை பார்த்து என் ஆண்டவர் கண்ணீர் விட்டது உண்மை. அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீ தனியாக அழலைங்க, உன்னை பார்த்துட்டு அழாதே என்று சொல்லிட்டு கடந்து போகிறவர் அல்ல, அல்லது வெறுமன கண்ணீரை துடைச்சி விட்டு கடந்து போகிறவர் அல்ல. உன்னுடைய எந்த காரியம் உன்னை அழ வைக்கிறதோ, எந்த வேதனை உன்னை அழ வைக்கிறதோ, எந்த பிரச்சனை கட்டுக்கடங்காமல் உன்னை பாரப்படுத்துகிறதா நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, அதை உன் ஆண்டவரிடம் சொல்லும்போது அவரும் உன்னோடு கூட சேர்ந்து அழுகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். என் ஆண்டவர் அழுதார். என் ஆண்டவர் இயேசு தேவனுடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்தவர். சகல சிருஷ்டிப்புக்கும் மூல காரணம் அவர்தான். மாம்சத்தில் வந்தார். மாம்சமான நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ளுகிறவர். நான் தேவனாய் இருந்தாலும் தனித்து நிற்பவர் அல்ல. நான் உன் மீது அன்பு வைத்து உன்னுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையா பார்த்து, உன்னுடைய வேதனையை, உன்னுடைய வருத்தத்தை, வியாகுலத்தை, உன்னுடைய அந்த மிக கனமாய் அழுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையின் தாக்கத்தை புரிந்து கொள்ளுகிறேன். அது எத்தனை வேதனை என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்பதை வெளிப்படுத்த இந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டது, ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. We have an understanding, loving God Jesus. Hallelujah. Hallelujah. இல்லைன்னா இது எழுதப்பட வேண்டாம், எழுதி வைத்திருக்கிறார். அப்படி கண்ணீர் விட்டுட்டு தலையாட்டிட்டு அவர் போயிடல. கண்ணீருக்கு காரணமான அந்த மரணத்தை அவர் மாற்றி மரித்த லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா.
கண்ணீர் விட்டுட்டு சில பேர் அப்படி தான் நல்லா வருவாங்க, உண்மையாக அன்பு செலுத்துவாங்க. அவங்களால வேறு எதுவும் செய்ய முடியாது. நம்ம கூட உட்காந்து என்ன பண்ண முடியும்? அழ முடியும். ஒரு சில நேரங்களில் யாரோ ஒருவரை, நெருங்கிய உறவை இழந்து துக்கம் தாழாமல் நம்ம அழுது கொண்டிருக்கும் போது அன்புள்ளவங்க, நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க கடந்து வருவாங்க, நம்மை கெட்டி பிடிப்பாங்க, அவங்க அழுவாங்க, நம்மளும் இன்னும் தாழொண்ணாத வேதனையோடு அழுவோம். ஆனால் அதற்கு மேலே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ரொம்ப அதிகமாக அப்படி அழுதுற போது நம்முடைய பாரம் சற்று இறங்கும், அவ்வளோதான். ஏன்னா மனிதனால் அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் என் அன்பின் நேசர், கண்ணீர் விட்ட அந்த நேசர் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிலைமையை, உன்னை கண்ணீர் விட காரணமாய் வைத்திருக்கிற அந்த காரியத்தை அவர் மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார். துக்க நாட்கள் முடிந்து போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வல்லமையோடு நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ அழுதது போதும், இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பலர் சொல்றீங்க, என் ஆகாரத்தில் பல நாட்கள் என் கண்ணீர் வடிந்து கண்ணீரோடைய ஆகாரத்தை நான் உட்கொண்ட நாட்கள் உண்டு. என் வேத புத்தகத்தை நான் படிக்கிறேன், அதில் வருகிற அந்த வார்த்தைகள் என் ஆண்டவரை நான் நினைக்கிறதுனால அல்லது அவர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை உணரும் போது என் வேத புத்தகங்களின் பக்கங்கள் என் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது. பல நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவரை ஆராதிக்கும் போது அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு நேராக கடந்து வரும்போது துக்கம் தாழாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். சகோதரி, சகோதரா, இந்த நாள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உன் கண்ணீரை மாற்றுகிற நாள். அவர் உயிரோடு எழுந்தது எத்தனை உண்மையோ அதே அளவு அவர் பேசுகிற வார்த்தை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீரை மாற்றும். ஹல்லேலூயா. உன்னே ஒன்று விசுவாசிக்கணும், என் தேவனால் என் வாழ்க்கையின் கண்ணீரை மாற்ற முடியும். என் கண்ணீரை துடைப்பது மட்டுமல்ல, என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஏன்னா அதை எல்லாம் செய்வதற்காக தான் முடிந்தது என்று எல்லாவற்றையும் முடித்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த என் நேசர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு அவரை நினைவுகிற நாள். இந்த நாளில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அவர் என்னோடு என் வாழ்க்கையில் கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது அன்பின் வார்த்தைகள், இரண்டாவது நம்முடைய துக்கம் தாழாமல் நாம் அழுது கொண்டிருக்கும் போது நம்மை விசாரிக்கும் வார்த்தைகள், மூன்றாவது வார்த்தையை அவர் முதலாவது பேசியதாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற அந்த லூக்கா சுவிசேஷத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 24வது அதிகாரம். முதல் வார்த்தை ஒரு சில பெண்களிடத்தில் பேசுவதாக பார்த்தோம், அதாவது மகதலேனா மரியாள், இன்னும் 2 மரியாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது வார்த்தை ஏன் அழுகிறாய் என்பது மிக குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக மகதலேனா மரியாளை மட்டும் பார்த்து பேசுவதாக எழுதப்பட்டிருக்கும். இந்த மூன்றாவது வார்த்தை, அதாவது அவர் பேசின வார்த்தை, ஓகே, அப்படியே கடந்து அதற்கு பிற்பாடு எம்மா ஊருக்கு 2 சீஷர்கள் சென்று கொண்டிருப்பாங்க. அவர்களிடத்துல தான் அவர் பேசியதாக அந்த முதல் வார்த்தை லூக்காவில் எழுதப்பட்டிருக்கு. கல்லறை அந்த தோட்டத்தில் வச்சு அவர் எதுவும் பேசலை, வேற எதுவுமே அது ரெக்கார்ட் ஆகலை. சரிங்களா? இங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்னன்னா 17வது வசனம். அவர்களை என்று சொன்னால் அந்த 2 சீஷர்களையும் நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாக கேட்டார். ஏன்னா அவங்க 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 வருது. அன்றைய தினமே 2 பேர் எருசலேமுக்கு 7 மைல் 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகிறாங்க. அதற்கு முன்னால் என்ன நடக்குன்னா, ஏசு உயிர்த்தெழுந்தாள்னு மகதலேனா மரியாள் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. யாரையுமே அவர்களால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியலை. அவங்களுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன். நான் முதல்ல முகவரையில் சொன்னது போல் கன்ஃபியூஷன், பயம், கலக்கம், ஒரு மாதிரி பித்து பிடிச்சவங்க மாதிரி அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க, சீஷர்கள், பேதுரு உட்பட எல்லாருமே. ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தை பாருங்கள். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பலை. அப்புறம் பேதுருவோ எழுந்திருந்து கல்லனிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் திரை சீலைகள் தன்னிப்பட வைத்திருப்பதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டான். ஏன் ஆச்சரியப்படணும்? நம்பியிருக்கணும்.
ஓகே, இதைத்தானே இயேசு சொன்னார். இயேசு என்ன வேற சொல்லியிருப்பாரு, நீங்கள் எனக்கு முன்னால் கலிலேயாவுக்கு போயிருங்க, அங்கே போயிருங்க, நான் அங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா எருசலேம் ஒரு மாதிரி கொஞ்சம் கச்சமுச்சான்னு இருக்குது, ஒரு மாதிரி நிறைய போலீஸ்காரங்க மாதிரி எல்லாம் அங்கங்கே நடமாடிட்டு இருக்காங்க. இது நம்ம சந்திப்பதுக்கு சரியான இடம் இல்லை, நீ கலிலேயாவுக்கு போன்னு சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஆச்சரியப்படுறார், கல்லறையா காலியாக இருக்குது அப்படின்னா நம்மளை மாதிரி தானே அவர். நான் தான் சொல்லிட்டேன்ல, இயேசு சந்தித்து பேசி எல்லாருமே நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ இவங்க 2 பேர் நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு ஒரே டிஸ்கஷன். நாச்சு 3 வருஷம் இருந்தாலும் நிறையா அப்போதெல்லாம் செஞ்சார், என்னாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு, ஏன் பிடிச்சவரை கொண்டுட்டாங்க, பாவம் அவர் நல்லா தானே வல்லமையோட தானே இருந்தார், அவர் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், தன்னை கொல்ல வந்தவங்கள பிடிச்சி தள்ளி போட்டு வந்திருக்கலாமே. இவங்க ஏகப்பட்ட டிஸ்கஷன் இப்படி பேசிக்கிட்டே போகிறாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, அவர் அவங்கள பார்த்து சொல்லுவார் 25வது வசனத்தில், விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். 25வது வசனத்தை பாருங்கள், பின்னால் போட்டிருக்கா. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. காரணம் என்னன்னா, 16 கூடவே இயேசு வராரு. 16வது வசனம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஓகே, சில நேரம் இயேசு கூடவே இருப்பார், நமக்கு என்ன தெரியாது, கண்கள் மறைக்கப்பட்டு அவரை இயேசுன்னு அறியாதபடி நம்ம பிரச்சனையவே பேசுகிற ஆட்கள். நமக்கு எதை பேச பிடிக்கும், பிரச்சனை நல்லா இருக்கும் இல்லைங்க, சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தான் ஒரு கதை வடிவில் சொல்லலாம், அதில் டயலாகு டைரக்ஷன் எல்லாம் பண்ணலாம். அப்போ அதை பிரச்சனையை சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் இயேசு எனக்கு விடுதலை தந்தார். சாட்சியே சில நேரம் அப்படி தான் வரும். பிரச்சனையை போட்டு நல்லா 4 நிமிஷம் சொல்லிட்டு கடைசியில் 30 செகண்டில் என்ன பண்ணிடுவாங்க, இயேசு எனக்கு விடுதலை தந்தார்னு சொல்லி. பிரச்சனையை பேசுகிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களும் அப்படி தான். இயேசு மரித்து உயிர்த்தார் என்ற செய்தியை மகதலேனா மரியாள் வந்து சொல்லியாச்சு, பேதுரு வந்து சொல்லி அவரும் ஆச்சரியப்படுறாரு. அப்போதும் அவங்க மந்த புத்தி, எழுதப்பட்ட சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இவங்கெல்லாம் ரொம்ப தரோவாக இருக்கிறவங்க, அதில் இருந்ததையும் புரிந்து கொள்ள முடியாத மந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட்டதுனால வந்து சேருகிற வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சு. அதில் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா, ஐடில் டேலாம். ஐடில் டேல், வேலை வெட்டி இல்லாமல் அந்த கதை விடுவாங்க பாருங்க, அது மாதிரி அவங்களுக்கு ஐடில் டேல். டேல்னா எடுத்து கட்டுற கதைக்கு பேர் தான் டேல், ஸ்டோரி டெல்லிங். இல்லாத ஒன்றை புனைத்து பேசுவது போல. இன்னும் ஒரு வேர்ஷன் இங்கிலீஷில் போட்டிருக்கு, நான்சென்ஸ் டாக். எதுங்க நான்சென்ஸ்? இயேசு கிறிஸ்து மரித்தவர் உயிரோடு எழுந்துட்டாரு, கல்லறை காலியா இருக்குன்னு சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியுதான், நான்சென்ஸா தெரியுதான். வீண் பேச்சு வெட்டி பேச்சாகவும் தெரிகிறது. இயேசு தெளிவாக சொன்னார், கல்லியாவுக்கு போங்கன்னு, அதுவும் அவங்களுக்கு புரியலை. இப்போ சரி, இதுதான் சூழ்நிலை. அவங்கள பார்த்து அவர் இப்படி பேசுகிறார். அவங்களோடு கூட நடந்துட்டு வந்து அவர் என்ன கேட்டார்னு பார்த்தோம். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். 17 தானே, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன. நிறைய நேரமும் வாக்கு தத்துவம் வந்திருக்கும், நம்ம பிரச்சனைக்காகவே கர்த்தர் பேசியிருப்பார், சரிங்களா? அன்றைக்கி காலையில் வேதத்தை வாசித்திருப்போம். அந்த வேதத்திலிருந்து அப்படி எழுத்துக்கள் ஜீவன் பெற்று நம்மகிட்ட வந்து நம்மளோடு கூட இடைப்பட்டிருக்கும், நம்முடைய சந்தேகத்துக்கு பதிலாக இருக்கும். பட் ஸ்டில் நம்ம இன்றைக்கும் இந்த 2 சீஷர்களை போல கேள்விகளோடு, சந்தேகத்தோடு, அவிசுவாசத்தோடு, அறியாமையோடு இப்படியாக கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஏசு எங்கெங்க இருக்கிறாரு? ஏசு எங்கே இருக்கிறார்? யாரோ ஒருத்தரோட பக்கத்தில் இருக்கிறார். ஒருத்தர் சொன்னார் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறாருன்னு, ஒருத்தர் சொன்னாங்க என்னோடு, மீதி எல்லாரும் எங்க நம்மோடு இருப்பாருங்க. அந்த 12 வயசு இயேசு மரியாளம்மா நம்மோடு கூட எங்கேயாவது கூட்டத்தில் இருக்கார். அவங்களுக்கு இருக்கார். அதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கு? அற்புதம் நடக்கு. அங்கே இருக்கார், ஆனால் அங்கே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்கிட்ட இருக்கிறார், நான் விசுவாசத்தானே எனக்கு நடக்கும். எல்லாரும் அதுதான், எங்கேயோ இருக்கிறார். இல்லை, இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் அப்படிங்கிறது
வெறுமனே அவன் நல்ல பையனா அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கும்போது மட்டும் அல்ல, அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். உன் வேதனையில் உன்னோடு உன் ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க. உன் கஷ்ட நிலைமையில் இருக்கிறார், உன் சந்தோஷத்தில் இருக்கிறார், உன் ஏற்றத்திலும் இருக்கிறார், உன் இரக்கத்திலும் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கேள்வியோடு கூட அவர் உன் கூட தான் இருக்கிறார். நீ கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதிலும் கூட இருக்கிறார். ஆனால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து உணர்ந்து எதற்கோ ஒன்றுக்கு எங்கிருந்தோ பதில் வரும் என்று தேடாதபடி என்னோடு கூட என் கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தருவார், இந்த என்னுடைய குழப்பத்திற்கு பதிலை தருவார் என்று நீ விசுவாசிக்க கூடும் என்றால் அது அப்போதே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வண்ணமான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக. இப்படி 2 பேர் 3 பேர் ஓகே, ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கும் போது, நன்மையான உலகத்திற்கே ஆசீர்வாதமான ஒரு காரியம் நடந்திருக்கும் போது, அதை பேசி அதை குறித்து அவங்க நல்லா கலந்து உரையாட முடியாதபடி பிரச்சனையை பேசுகிறவர்களாக காணப்பட்டதுனால தான் அவங்களால உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே பார்க்க முடியலை. அவங்க ஒருவேளை இயேசுவின் மரணத்தின் போது நடந்த அந்த இயற்கையின் காரியங்களை பார்த்து, இயேசு மரித்த போது பார்த்தீங்களா எப்படி இயற்கை அதனால டிஸ்டர்ப் ஆச்சு, காரிருள் மூண்டதே, இடிமுழக்கங்கள் வந்ததே சொல்கிறாங்க. தேவாலயத்தில் திரைச்சீலை கூட 2ஆக, எனது 3 நாள் ஆயிற்று, அது மரித்த அந்த முதல் நாள்லே நடந்தது, கிழிந்ததாமே. அவர் நம்மகிட்ட இருக்கும்போது சொன்னாரே இப்படி எப்படி என்று சொல்லி நலமானவைகளை அவர்கள் பேசியிருந்தா தன் கூட வருகிறவரை முழுசுமா பார்த்துருப்பாங்க. அவர் தான் உயிர்த்தெழுந்த இயேசு என்ற அடையாளம் கண்டிருக்க முடியும். வீண் பேச்சுகளையும் வெட்டி பேச்சுகளையும் வேற யாரும் இல்லைங்க, இயேசுவை 3.5 வருடமாய் பின்பற்றின சீஷர்கள் 2 பேர் தான். விசுவாசிகள் அல்ல, அதற்கும் அடுத்தபடியாக சீஷர்களாக அவரை பின்பற்றினவர்கள் தான். வெட்டுக்கதையும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளையும் ஏற்கனவே எல்லாரும் சொல்லியாச்சு, வீண் பேச்சு. அது அவர் உயிர்த்தார் என்பது வீண் பேச்சு. ஆனால் வெற்றுக்கதைகளை பேசி அவர்களால் இயேசு யார் என்று அடையாளம் காண முடியலை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் ஏன் இன்னும் மாற்றம் இல்லை? ஏன் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரல? உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிற வல்லமையோடு தரிசிக்க, அவரை உயிரோடு எழுந்தருளி 2000 வருடமாய் ஜீவித்திருக்கிற சர்வ வல்லவராக பார்த்து அவருடைய வல்லமையை நீ அறிக்கையிட்டால் அந்த வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். வெட்டுக்கதை, வீண்கதை, தேவையில்லாத பேச்சுகளை பேசும்போது இயேசு உன் கண்களுக்கு மறைக்கப்படுவார். சபையில் நம்ம கொஞ்சம் எதை குறித்து பேசுகிறோம்? 2 விசுவாசிகள் ஒன்றாய் சேரும்போது அங்கே தான் அவர் சொல்லிட்டார், 2 பேர் ஒருமனப்பட்டு வந்தாங்க, என்ன வந்துடுது? ஆண்டவர் வருகிறார். ஆனால் வந்த ஆண்டவரை ஏன் காண முடியவில்லை? நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை தாறுமாறானதாக, தவறானதாக, விசுவாசத்திற்குரியதாக, வல்லமையை ஆண்டவரை உயர்த்துவதாக இல்லாததுனால அவர் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிறார். இந்த கண் மறைக்கப்பட்ட நிலைமையும் அவர் சொல்கிறார்ல, மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு, அந்த மந்தத்தன்மையும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்மை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி 2 பேர் விசுவாசிகள் கூடுனா, அது சபைக்குள்ளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீடுகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ஸாக இருக்கலாம். நன்மையானவைகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஜீவன் உள்ளவராய் மரித்ததை அல்ல, மரணத்தை ஜெயித்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறத பேசி பாருங்க. இயேசு அந்த இடத்துல இருக்கிறத உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தீமோத்தேயுக்கு ஒரு காரியத்தை எச்சரிப்பார். ஏன்னா எவ்வளவு அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தலுக்கு ஏற்றதான வார்த்தைகள் வருதா இல்லையா? பலிபீடத்திலிருந்து நம்மளை மாற்றி அமைக்கிற வார்த்தைகள் வருதா வரலையாங்க? அதுதான் நிறைய வருது, அதுதான் பிடிக்க மாட்டேங்குது இல்லை. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை கண்ணீரை துடைக்கிற வார்த்தையை 2 பாயிண்டில் பேசிட்டார். சரிங்களா? அடிக்கடி நம்முடையது சீர்திருத்தலுக்கு ஏற்ப வார்த்தைகள், வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய வார்த்தைகள். இன்றைக்கி ஜெபக்குறிப்பே அப்படி தானே. முதலாவது தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணிப்பு, இப்படி தான். ஏன்னா அதுக்காக அந்த சபையை ஏற்படுத்தினார் என்பது நம்ம எழுதி வைத்து ஆழமாய் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். அதான் உண்மை.
ஆனாலும் சீர்திருத்தல், சிறப்படுதல், விசுவாசத்தில் வளருதல், கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கேற்ற வார்த்தைகள், சீர்திருத்தத்துக்கேற்ற வார்த்தைகள், அவருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு ஏதுவான வார்த்தைகள், நல்ல குடும்பம் எப்படி வாழணுங்கிற வார்த்தைகள், அவரை எப்படி ஆராதிக்கணுங்கிற வார்த்தைகள், மற்றவரோடு கூட உறவில் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு சபை நான் எப்படி ஐக்கியப்பட்டு நல்லதை தேடி முன்னேறி செல்லணும், எதற்காக அந்த சபையை ஸ்தாபித்தார், அவர் தம் ரத்தம் சிந்தி எதற்காக நம்மை கழுவி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார், எப்படி இன்னும் இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் மீது நம்ம ஆத்துமபாரம் பெறணும்னு சொல்லி அத்தனையும் அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 3:7 எடுத்து வாசிங்க. இப்படி அடிக்கடி பல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் கற்றாலும், எப்பொழுதும் இல்லை எப்பொழுதும், ஆல்வேஸ் லேர்னிங், ஓகே, எப்பொழுதும் கற்றாலும் ஒரு போதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளை நுழைந்து வசப்படுத்திக்கிறாங்க. அவர் பவுல் கொஞ்சம் அப்பப்போ பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அட்டாக் கொடுப்பாரு. ஸோ பெண் பிள்ளைகள் வீட்டில் மட்டும்தான் நுழைஞ்சி பேசுகிறாங்களா? ஓகே, எங்கே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து பேசினாலும் நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், அப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு நம்முடைய காதுகள் அடைக்கப்படணும். ஏன்னா அது என்னது? சத்தியத்தை அறிந்து உணராதவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் காது கொடுத்து கேட்குறது. சத்தியத்தை நம்ம சரியாக அறியலைன்னா என்ன பண்ணுவோம்? வீண் பேச்சுகளுக்கு, வருகிற தவறான வார்த்தைகளுக்கு, தூஷணமான காரியங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்ப முடியாத காரியங்களுக்கு வருகிற வார்த்தைகள். நீங்கள் அட் எண்ட் ஆஃப் தட் கான்வர்சேஷன் உட்காந்து யோசித்து பாருங்கள், உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபடி உயர முடிஞ்சதா? அது உங்களுடைய ஜெபஜீவியத்தை பெருக்கிட்டா? இயேசுவோடுக்குள்ள உறவில் அது உங்களை கிட்டி சேர வைத்ததா? தட் இஸ் அ வெரி குட் டெஸ்ட். அப்படி வச்சுருந்ததுன்னா அது நல்ல டாக்கு. இல்லைன்னா அதுதான் எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிய முடியாத ஒரு சூழல். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம விலக உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நம்மத்தில் எழுந்தருளிக்கிறார் ஆண்டவர் நம்மை கேட்கிறார், அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 3 காரியத்தை பார்த்துருக்குறோம். 4வதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, சரி போதும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இங்கே இவர் யாருக்கு பேசுகிறார் தெரியுமா? 14வது வசனத்தை பாருங்க. 11 போஜன பந்தி இருக்கையில். போதும். முதல் வார்த்தை யார்கிட்ட பேசினாரு? வாழ்க ஒரு சில பெண்கள், அவங்க விசுவாசிகளுக்கு அடையாளம். 2வது வார்த்தை, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? மகதலேனா மரியாள். பெண்கள் தான் ரொம்ப அழுவோம். அழுகைன்னா யாரை தான் உடனே கேட்கணும்? பெண்கள் தான். நம்ம உணர்ச்சி பிளம்பானவர்கள் அழுவோம். சரி, அதையும் கர்த்தர் மதிக்கிறாருன்னு பார்த்தோம். 3வதாக சீஷர்கள் 2 பேர் எம்மாவூருக்கு போகிறாங்க. இது விசுவாசிகள், இன்னும் அவரை பின்பற்றுகிற நமக்கு ஒரு அடையாளம். 4வதாக ஒட்டு மொத்தமாக ஒரே ஒருத்தன் மட்டும் பாழாய் போனான் இல்லை, யூதாஸ் காரியோத். மீதி 11 பேரும் கூடி இருக்கும்போது, அந்த போஜன பந்தி இருக்கும்போது அவர்களோடு கூட அவர் பேசுகிற காரியம். ஸோ இது என்னதான் கர்த்தர் சொல்லுகிறாருன்னா, அவர் அவர்களை நோக்கி அவரை பின்பற்றுகிற அனைவருக்கும் உரியது. என்ன சொல்கிறாரு? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்க. ஸோ யாரெல்லாம் இங்கே கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் கடந்து வந்திருக்கிறோம், அவங்க மட்டும் ஒரு வலக்கையை மட்டும் முதல்ல உயர்த்துங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் சீஷன். உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. ஆமென், ஆமென். நீங்கள் இப்போ சொல்லுங்க, இயேசு என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. ஹல்லேலூயா, ஆமென். கையை கீழே போடுங்க. எனக்கு உண்மையாக அந்த காரியத்தில் பார்க்கும்போது நேற்று அப்படியே ஐ வாஸ் ரிஜாய்சிங் இன் த லார்ட். ஊழியம் முழு சபைக்கும் உள்ளதுன்னு எப்போதும் சொல்கிறோம். அந்த வார்த்தை எப்போ சொல்கிறார்? 11 பேரும் கூடி இருக்கும்போது. ஒருத்தன் தான் விழுந்து போனான், அவன் இல்லை. ஆனால் மீதி 11 பேரும் ஒட்டு மொத்த சீஷர்களுக்கு அடையாளமானவர்கள். ஹல்லேலூயா. ஸோ ஊழியம் யாருக்குரியது? ஊழியம் யாருக்குரியது? எனக்குரியது. அதனால் அது எல்லாருக்கும் உரியது. ஊழியம் யாருக்குரியது? சீஷி ஆகிய எனக்கு உரியது.
சீஷனான எனக்கு உரியது. அப்படி ஒவ்வொருத்தரும் எழும்பும்போது அது எல்லாருக்கும் உரியது. அவர் என்ன அழகா சொல்றாரு, கமாண்ட் என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கி. சுவிசேஷம்னா என்னங்க? நற்செய்தி, குட் நியூஸ். என் இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்காய் மனிதனாய் பிறந்து அப்புறம் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழுந்து இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஸோ அந்த மனுக்குலங்கிற போது நீனும் அதில் ஒன்று, நீனும் ஒன்று. அப்போ இதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உன் பாவம் மன்னிக்கப்படும், நீனும் இயேசுவின் பிள்ளையாய் மாறுவாய். இதை நம்ம பிரசங்கிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு பிரசங்கிக்கணுமா? சர்வ சிருஷ்டிக்கும். யாருக்கு? ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட எல்லாருக்கும். அவங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வயந்தவங்களாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், அவங்க இந்தியனாக இருக்கலாம், அமெரிக்கனாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்கள் இருக்கலாம், பட்டணத்தில் வாழலாம், சாதாரண கிராமத்தில் வாழலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம், சாதாரண ஏழ்மையில் இருக்கலாம், நல்லவங்களாக இருக்கலாம், வல்லவங்களாக இருக்கலாம், ஒன்றும் தெரியாத சொங்கிங்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதை யார் அறிவிக்கணும்? நான் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த சுவிசேஷத்தை பிரசங்கி என்று அவர் மார்க்குவில் ஒட்டுமொத்த சபைக்கும் அவரை அந்த 3 வருஷம் உண்மையாய் பின்பற்றின எல்லாருக்கும் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அதனால தான் சொன்னார், வேதத்தில் ஒரு எழுத்தோ அந்த எழுத்தில் ஒரு உறுப்போ ஒளிந்து போகாது, ஒன்றுக்கும் there is a beautiful truth behind it. ஆமென். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த 4 சுவிசேஷங்கள்லேருந்து இன்றைக்கி 4 காரியத்தை சொல்லுகிறார். அவர் நம்மை வாழ்க என்று, வாழ்ந்துருங்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். 2வது, வேதனையோடு கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரில் மூழ்கி போயிருக்கிற நம்மை பார்த்து, உன்னை பார்த்து, என்னை பார்த்து ஏன் அழுற என்று சொல்லி அந்த அழுகையை மாற்றுகிறவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். 3வது, வீணான குழப்பங்கள், பல காரியங்களை மனசில் போட்டுக்கிட்டு கர்த்தரை குறித்து வருகிற வார்த்தைகளை வீண் பேச்சாக, ஐடல் டாக்காக சிந்தித்து கொண்டு தவறானவைகளை பேசுகிற அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இப்படிப்பட்டதை பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா உங்கள் கண்கள் என்ன பண்ணிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கிறீங்க, மந்த புத்தியாக இருக்கிறீங்க என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு அப்படியே விட்டுட்டு போகல. He never leaves us with the problem. அவர் அப்பத்தை பிட்டபோது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவர் வேத வசனத்தை பேசிய போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியலையா என்று அப்போ அவங்க செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே வந்தாங்க. நமக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் ரியலைசேஷனை இந்த காலை வேளையில் கொடுத்திருக்கிறார் என்று நான் ஆவிக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பழசு எப்படி இருந்திருக்கலாம்? குழப்பத்தை பேசிக்கிட்டு குழப்பவாதியாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய கண்களை திறந்தார், நம்முடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணினார். ஹல்லேலூயா. 4வதாக, முடிவாக ஒட்டுமொத்த சபைக்கும் அவர் அந்த 11 பேருக்கு ஒட்டுமொத்தமாக சொன்னார், நீங்கள் சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிக்கும். உட்கார்ந்த இடத்துல இல்லை, அதில் உருவாக இருக்குது. நீங்கள் போய் உலகம் எங்கோ அப்படின்னா அடுத்த வீடும் அந்த உலகத்தில் தான் இருக்குது. சரிங்க, உலகம்லாம் உடனே டிக்கெட் வாங்கி அமெரிக்காவை போக முடியும். உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு என்னது? அது ஒரு உலகம்தான். உன் வீடு உலகத்தில் தான் இருக்குது, அடுத்த வீடு உலகம். நம்ம வாழ்கிற தெரு உலகம்தான், அடுத்த தெரு உலகம்தான், நீ வேலை செய்கிற இடம் உலகம்தான். சரிங்களா? சபைக்கு வெளியே இருக்கிற எல்லாமே உலகம்தான். அங்கு எங்கே செய்யணும்? போகணும். நம்ம எப்போதும் பஸ்ஸில் ஏறினாலும் சரி, ஆட்டோவில் ட்ராவல் பண்ணாலும் சரி, நம்முடைய அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, நம்மை தேடி பிரச்சனையோடு வருகிற உறவுகளோ அறிந்தவர்களோ நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.